ஆண்டவர் எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார், அதனால நான் இதை குறித்து பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன் அப்படின்னு பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து துதித்து கொண்டு இருந்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காண்பீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நீ என் வல்லமை பெற்றுக்கொண்டு எனக்கு சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி இன்று முதல் தோல்வி ஜெயமாய் மாறும். இன்று முதல் அவமான நிந்தைகள் ஆசீர்வாதமாய் மாறும். இன்று முதல் தடைகள் விலகி உங்களுக்கு வழி திறக்கப்படும். இன்று முதல் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுவீங்க. இன்று முதல் ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்குள் உண்டாகும். அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். அது மாத்திரம் இல்லை, மூன்றாவது இன்னொரு காரியம் இருக்குது. இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு என்ன வல்லமை கிடைக்கிறது? சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. இந்த உலகத்தில் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், ஒரே ஒரு எதிராளி தான். மனிதர்கள் நம்முடைய எதிராளிகள் அல்ல. மனிதர்கள் வேஷத்தில் வருகிற அந்த பொருளாதார சாத்தான் பிசாசு, அவன்தான் நமக்கு விரோதமான ஒரே எதிரி. அப்போ அவன் இந்த பூமியில் கடைசி காலத்தில் பூமியில் அவன் இறங்கினான் தீமை செய்யும்படி. அதனால தான் எந்த காலத்தில் இல்லாத அளவு பிரச்சனை, போராட்ட, கஷ்டம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிறாரு. ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதனால பயப்படாருங்க. இந்த சமயத்தில் ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நான் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவேன். எந்த பிசாசின் கிரியைகளை நான் மேற்கொள்ளுவேன், ஜெயிப்பேன். அந்த வல்லமை தருகிற ஒரு ஆவியானவர். அதனால் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை இனி வர நாட்களில் அப்படித்தான் அவர் நடத்த போகிறார். அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் இப்பொழுது. அப்போ இந்த வல்லமை உங்களுக்குரியது, உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார், பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும். அவர் வைராக்கியமாக சாட்சியெல்லாம் சொல்லி இயேசுதான் ஆண்டவர் அப்படின்னு பேசுவார். அவர் கிறிஸ்தவ அல்லாத குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்தவர். அதனால் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தார் பட்டணத்துக்கு. முதல் நாள் கூட்டத்தில் சாட்சியெல்லாம் சொல்லி திரளான மக்கள் வந்திருந்தாங்க. இயேசுவினால் தொடப்பட்டாங்க. அடுத்த நாள் இதே மாதிரி இதை பார்த்து ஒரு ஆளுக்கு பொறுக்கலை. அது இந்த மதத்தின் பெயரால் தீமை செய்வது, அடிப்பது, உதைக்கிறது, திட்டுறது, ஏசுறது, அதனுடைய வீடியோவில் பார்த்து சந்தோஷப்பட்டு களி கூறுவது, இந்த மாதிரி ஆட்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. உலக நாடுகள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இவங்க இதெல்லாம் தாண்டி நம்ம போகணுமே எப்படி அப்படின்னு நினச்சா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் வல்லமை உனக்கு தருகிறேன், நீ அதை மேற்கொள்ள முடியும். பாருங்க, அவருக்கு ஒரு மந்திரவாதம் பண்ணுறாங்க. இவர் கூட்டம் முடிச்சுட்டு நல்லா தூங்குறாரா, அந்த ஆவி நின்றாரு.